எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட்டே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற எல்லா பெரிய டிரெக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜு சருக்காக எங்களோட சினிமாக்காக வந்து நீங்கள் இங்கே வந்து பேசினது, சினிமா பார்த்து அதை பற்றி பேசினது, அண்ட் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினது. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் பாலா சார் பேசும்போது எனக்கு அழுகே வந்துச்சு. என்ன, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் அ லாட். யூ ஹவ் நோ ஐடியா. எனக்கு எப்போவுமே தமிழ் ஒரு ஆஸ் அ லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அந்த இன்ட்ரெஸ்ட், ஐ திங்க் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். அண்ட் தென் வென் நான் இங்கே வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் கற்றுக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்ட் பார்த்து அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு மட்டும் ரா இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தெரியும். இது ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜு சருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் சார் என்னை வந்து மீட் பண்ண வரைக்கும் ஆக்சுவலி அவர் ஒர்க் பற்றி எனக்கு, அவர் ஒர்க் தெரியும், ஆனால் அது அவர் ஒர்க்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் ஒரு நாள், நான் ஆக்சுவலி ஒரு மந்த்க்கு முன்னாடி அவர் என்ன இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணார். அப்போது நான் ஒரு கன்னட படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் அந்த டேட்டில் நான் ஃப்ரீ இல்லை நான் சொன்னேன். ஸோ ஹீ செட் ஓகே அப்படியா சரி அப்படி சொல்லிட்டு திரும்பி ஒரு மந்த்துக்கு அப்புறம் அவர் பெங்களூருக்கு வந்துட்டார். வந்து அந்த மேனேஜர், மேம் சார் பெங்களூர்ல இருக்காரு, உங்க மீட் பண்ணோன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்ணுவீங்க அப்படி. ஸோ தென் ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். ஐயோ இப்போ என்ன பண்றது. ஓகே அட்லீஸ்ட் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லான்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு தமிழ் வராது. ஸோ 3 BHK அப்போ சைன் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினைச்சேன் ஓகே அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது. ஸோ அப்போ தமிழ் கற்றுக்கிட்டு பண்ணலாம், இப்போ வேணாம் அப்படி. சார் வந்தாரு, கம்ப்ளீட்டாக தமிழில் நரேஷன் கொடுத்தாரு. ஆனால் நரேஷன் கொடுக்குற பிஃபோர் தட் ஹீ ஸ்டார்டட் டெல்லிங், நான் டோபிங்கிற ஒரு படம் பார்த்தேன் சைத்ரா, அது பார்த்து நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ண அதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொன்னார். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் அவர் மீட் பண்ணதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி, ஓ இந்த படம் இவர் இது ரைட்டரா, இந்த படம் டிரெக்டர் இவரா, இந்த லிரிக்ஸ் இவர் எழுதிட்டாரா. ஸோ ஐ டென்ட் நோ. I was so happy to know that such a big director came down to narrate this story to me. அங்கிறது எனக்கு பெரிய விஷயம் சார். As an artist it gives me an immense pleasure and I'm grateful. And நான் சொன்னேன் சார் எனக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு கோவில்பட்டி பண்ணுவீங்க, என்ன பண்ணோன்னு நீங்கள் பண்ணுவீங்க சைத்ரா எனக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிலிருந்து இல்லி வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் கூட நான் இன்னொரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணுன்னா, எங்கள் சினிமாவோட கோ டைரக்டர் அருண் செல்வ பாண்டி சார். இந்த ஆக்சென்ட் இருக்கட்டும், இந்த பொண்ணு மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நான் எப்போவுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணார்னா, எனக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அவர் எல்லார்கிட்டையும் எங்கள் சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் விஷ்ணு, தீபாலி, நாகராஜ், பிரவீன் எல்லார்கிட்டையும் அவர் கூட தமிழில் பேசணும். என்ன பேசினாலும் பரவாயில்ல, அவர் தமிழ் பேசும்போது யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இது I think he informed all of them. நான் என்ன பேசினாலும் அவர் கிண்டல் பண்ணல. ஸோ அதனால தான் என்னோட கான்ஃபிடென்ஸ், I think it kept growing and I could speak and at least learn. ஸோ பாண்டி சாருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். எல்லா சீன்ஸ்லேயும் அவர் பேஷண்ட்டாக எனக்கு அந்த தமிழில் டிஸ்கிரைப் பண்ணி நான் அது கன்னடாவில் ரைட் பண்ணி, ஸோ ஐ யூஸ் டு டூ தட். ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் சசி சார் பற்றி obviously சொல்லணும், because he is such a big director, actor, and he's so many things, and on top of all of that he's an amazing human being. எனக்கு எங்கேயோ அது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன செட் அங்கிறது எனக்கு ஃபீல் பண்ண விடல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், யூ பீன் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட். அண்ட் நான் என்ன பண்ணாலும், என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் சீன்ஸில் நீங்கள் அது சேர்ந்து யூ யூஸ் டு இம்ப்ரூவைஸ் வித் மீ, அண்ட் யூ யூஸ் டு என்கரேஜ் மீ. அது ஐ திங்க் தட் ஹேஸ் காட்டன் த பெஸ்ட் அவுட் ஆஃப்
மீ அது சொல்லலாம். ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் குரு சார். ஐ டோன்ட் நோ, ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ இந்த ஈவெண்ட்ல எனக்கு என்ன சொன்னது தெரியல, நன்றி மட்டும் சொல்ல முடியும். இந்த பட டெலிவரிஸ் இதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் முதல்வன் ரகுவரன் மாதிரி இருக்கும் வாய்ஸ். அதனால முயற்சி பண்றேன். நல்லா இல்லை இருக்காதுன்னு நிறுத்திடுறேன், இல்லை நீங்க கூட சொல்லிடலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்க வந்திருக்கிற இந்த கலை உலக ஆளுமைகள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே நம்ம பார்த்து நம்ம ரொம்ப பிரமிச்சு நம்மளை பாதிக்கக்கூடிய படைப்புகளை கொடுத்தவங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வந்து இந்த படத்தை வாழ்த்தியதற்கு. மயிலாட் படம் வந்து என்னோட கெரியரில் எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக நான் கருதுகிறேன். ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஆக்சுவலாக ஜோக்கர் படம் வந்து முதல்ல ராஜமுருகன் சார் வந்து என்னோட கிண்டியில் ஒரு ஸ்டுடியோ இருந்தது எனக்கு. அப்போ அந்த ஸ்டுடியோவில் வந்து ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது சும்மா மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னார். நம்ம குக்கு வந்து ரொம்ப சக்ஸஸாக இருந்தது படம். என்னை மீட் பண்ண வந்தார். வந்துட்டு சும்மா வாங்கலை அப்படியே பேசுவோம் அப்படின்னாரு. சரி ஓகே பேசுவோம். திடீர்னு மீட் பண்ணுன்றாரு, கொஞ்சம் பேசுகிற தட்டு அப்படின்னா. அப்புறம் டீ எல்லாம் குடித்தோம், கொஞ்ச நேரம் பேசினோம். வழக்கமாக ஒரு குக்கு படத்துக்கு வந்து ஒர்க் பண்ண வரும்போதே அவரை டிஸ்ட்ராக்ட் தான் பண்ணிருப்பேன். நானும் பிரதீபும் பேசி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். ஒரு வாட்டி சந்தோஷம் எங்கேயோ காணாமல் போயிட்டான். அந்த படம் வேலை முடிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா போயிருந்தான். அவர் வந்து ஒரு வாட்டி எங்களை பார்க்க வந்தார். பிரதீப் வீட்டில் தான், நானும் பிரதீப் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவர் வந்தார், மீட் பண்ணுமா அப்படின்னு அதே மாதிரி வந்தார். திரும்ப அங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். வந்துட்டு நாங்கள் ஏதோ பேசுகிறோம், பிரதீப் பேசுகிறான், அவரும் பேசுகிறாரு. ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று புரியுது, தட் அவர் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்காரு, ஆனால் நாங்கள் சொல்ல விடாமல் ரொம்ப அவரை என்கேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் தயங்கி கிளம்பும் போது இந்த பாய்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு 10 பாய் முடிஞ்சிச்சு. திரும்பினார் இப்படி தயங்கிட்டு, சந்தோஷ் எங்க இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு கடைசியா. சார் இதை முதலே கேட்டிருக்கலாமே சார் அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நம்மளோட பழகும் போது ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் கூட நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. நம்மளை எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு சமநிலையில அவர் கூட பழகிறவங்களை அவர் வச்சுப்பாரு. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்தபோது சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன், நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லி ஜோக்கருடைய ஸ்கிரிப்டை சொன்னாரு. ஸோ அந்த ஸ்கிரிப்டை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒன்று புரிஞ்சுது. ஏன்னா அது வரைக்கும் ஓகே குக்கு தான் அவருடைய விஷயமா நான் படைப்பாக ஒன்று பார்த்த படம். அதுக்கப்புறம் ஒரு ரெப்யூட்டேஷன் தெரிஞ்சுது. அவரை பற்றி பேசும்போது மற்றவங்க அவர்கிட்ட பற்றி சொல்லும் போதெல்லாம் எல்லாம் புரிஞ்சுது. ஆனால் அந்த ஜோக்கரோட ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் அவருக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த படம் தேசிய விருது வாங்கும் சார் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அந்த படம் தேசிய விருது வாங்கிச்சு. அந்த படத்தில் ஜாஸ்மின் ஒரு பாட்டு, அந்த படத்தை நாங்கள் பாட்டெலாம் எப்படி பண்ணோம்னு சொன்னால் பயங்கர காமெடியாக இருக்கும். ப்ரொடியூசர் பதறியிருப்பார். அப்போ அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லலை. ட்ரீம் வாரியர் நம்ம எஸ்ஆர் பிரபு சார்கிட்ட ஒரு அட்வென்ச்சராக இருந்தது. என்னன்னா வந்து எல்லா ஆர்ட்டுமே வந்து ஒரு உரையாடல் தான். அது கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி, இன்னும் இப்போ 2ஆக பிரிச்சுட்டாங்க எல்லாத்தையும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கு. ஆனால் எனக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படத்தில் கூட அந்த டைரக்டருக்கான ஒரு மொமெண்ட் இருந்தால் அது எனக்கு புரியுது, அந்த உரையாடலாம் எனக்கு புரியுது. எல்லாரும் எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிடுறது இல்லை. ஸோ அதனால வந்து இந்த படம் வந்து பொதுவாக என்னன்னா இந்த சோஷியலாக கான்சியஸான படம் அப்படின்னாலே ஓ இவங்க கிளாஸ் எடுப்பாங்க போல இருக்கு அப்படின்றதான் இப்போ பரவாயில்ல அந்த கருத்தாக இருக்கு. ஒரு சோஷியலி கான்சியஸான சோஷியல் விஷயத்தை எஜுகேட் பண்ணி ஒரு படம் என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற வரிசையில் மயிலாடு ஒரு தனித்துவமான முதல் படமாக இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சோஷியலாக என்கேஜ் பண்ணும்பொழுது நம்ம பிணங்கள் மாதிரி என்கேஜ் பண்ணுறது இல்லையே, மனிதர்களாக தானே பண்ணுறோம். உயிரோட்டம் இருக்கிற மனிதர்களாக தானே நம்ம அணுகிறோம். ஒரு நல்ல புக்கு நம்ம கையில் கிடச்சிதுன்னா அதை படிக்கணும். ஒரு மனுஷன் தானே, உயிரோட்டம் இருக்கிறவன் தானே. ஸோ அதனால வந்து மனிதர்களை வந்து இவங்கெல்லாம் இந்த படம் பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் அந்த படம் பார்ப்பாங்க அப்படின்னு பிரிக்கிறதே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருக்குது. எஸ்பெஷலி ஆஸ் அ மியூசிக் கம்போசர், சினிமாட்டிக்கான ஒரு எஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு பாட்டு லவ் பாட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கட்டாயங்கள் இருக்கிற இந்த உலகத்தில். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக சமநிலை தவறாமல் பொறுப்போட பேச வேண்டிய கான்வர்சேஷன்ஸ்லாம் இப்போ ரீலில் நடக்கிறதுனால, அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழறதுனால ஒரு படைப்பாளியாக பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நம்ம ஜனங்கள்கிட்ட கொண்டு போகணும், ஒரு நல்ல பாட்டு பண்ணணும், அன்பொலிட்டடாக இருக்கணும் ஆர்ட்டு, ஒரு கான்வர்சேஷன் வந்து டைரக்டாக இருக்கணும். இப்படியெல்லாம் நினைக்கும் பொழுது அதில் சில இது இருக்குது. நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து அதை பற்றின நிறைய இது இருக்குது.